குழந்தைக்கு பர்த்டேன்னு சொன்னீங்க, குழந்தைய என்ன காணும்? அதை ஏன் கேக்குறீங்க? மாடியில இருந்து கீழே வரவே மாட்டேங்கிறா. ஷாலினி, சீக்கிரம் வாமா, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வாமா. ஷாலு, கேக் வெட்டுமா? நான் வெட்ட முடியாது மம்மி. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. டாடி வராம நான் கட் பண்ண மாட்டேன். ஷாலு, ஷாலு கோமாடா? என்னப்பா இது? குழந்தை பிறந்த நாள்ல கூட இவ்வளவு லேட்டா வர? என்னமா பண்றது, வெளியே போன முக்கியமான வேலையா, லேட் ஆயிடுச்சு. வா 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 வா. ஹேப்பி பர்த்டே டு யூ. நான் கேக் வெட்டட்டுமா? வா வா வா, வெட்டலாம் வெட்டலாம். குழந்தை பர்த்டேயும் அதுமா, யாரும் பாடாம இருக்கீங்களே, யாராவது பாடுங்களேன். யாராவது பாட்டு பாடுங்களேன். யாரும் பாட வேண்டாம், நானே பாடுறேன். ராஜா மகள் ரோஜா மகள் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழோ இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள் ரோஜா மகள் என் கண்ணு, என் ராஜாத்தை எப்படி பாடின.
ஏர்போர்ட்ல இருந்து சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தீன்ஷா ரூம் பண்ணனு ஃபோன் பண்ணாருங்க. விஐபி ரூம்ஸ் தவிர எல்லா ரூம்ஸும் ஃபுல் ஆயிடுச்சு. உங்க ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தா கொடுக்கலாம் சார். பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் தீன்ஷா. மனோதத்துவத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கடந்த காலத்தை மறந்தவங்க, பூர்வ ஜென்மம் இப்படி அபூர்வமான கேசுகளை கியூர் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு தலை சிறந்த டாக்டர்னா பாத்துக்கங்களேன். அவரை நான் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். இந்த ரூம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? மிஸ்டர் மோகன், ஒருத்தர் இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, ஒரு மனோதத்துவ டாக்டர். பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அதை உங்ககிட்ட சொல்ல போய் அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது டாக்டர்? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன், எந்த ஒரு விஷயத்தையும் பூட்டி வைக்கிற வரைக்கும்னா அது நமக்கு எஜமா. அதையே பகிரங்கப்படுத்திட்டா அதுக்கு நாம எஜமா. எது பெட்டர்னு நினைக்கிறீங்க டாக்டர்? என்னால மறைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. உங்களை கடவுளுக்கு சமமா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் இதே ரூம்ல என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளுக்கு உயிர் போன அதே நேரத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை டாக்டர், அது இறந்து போன அவளே எனக்கு குழந்தையா பிறந்திருப்பாளோன்னு பயமா இருக்கு. நீங்க அவளை கிளினிக் கூட்டிட்டு வாங்க. தாத்தா, உங்க பேர் என்ன? தீன்ஷா. தீன்ஷா. ம். 1 2 3 ஷா. டாக்டர் அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ டாடி, ஒரு டாக்டர் இல்ல. என்ன? டாக்டர்னா டெஸ்டோஸ்கோப், ஊசி அதெல்லாம் இருக்கணுமே. இவர்கிட்ட இல்லையே. டாக்டர், உனக்கு அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா, இல்ல பாட்டியை தான் பிடிக்குமா? ஆ, அப்பா பிடிக்கும். ஏ, அம்மா பாட்டி எல்லாம் பிடிக்காதா? சே சே, பிடிக்கவே பிடிக்காது. ஏமா, உனக்கு சூரியன் பிடிக்குமா, நிலா பிடிக்குமா? பெரிய ரவுண்ட் நிலா. உனக்கு என்ன கலர்மா பிடிக்கும்? ரெட் கலர். I see. மிஸ்டர் மோகன், நிறைவேறாத ஆசைகளோட செத்து போறவங்க ஆவியா மாதிரி அலக்கழிக்கிறதும் உண்டு, தெய்வமாகி அருள் பாவிக்கிறதும் உண்டு. நம்ம ஊர் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், எங்க தாத்தா மாதிரி இருக்கு, எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சில குழந்தைகளை சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்க குழந்தை. உங்களை நேசிச்ச பொண்ணு உயிர் விட்ட அதே நேரத்துல உங்க குழந்தை பிறந்ததாலே அந்த பெண்ணுடைய ஸ்டைல், அந்த பெண்ணுடைய ஆம்பிஷன்ஸ், அந்த பெண்ணுடைய நேச்சர் இதெல்லாம் இருக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போதைக்கு அனலைஸ் பண்ணதுல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? அப்படி ஏதும் வர சான்ஸ் இல்லை. அப்படி ஏதாவது வந்தா என்னை கான்டாக்ட் பண்ணு. தேங்க்யூ டாக்டர். அத்தை, ஏத்த மாயப்பொடி கீப்பொடி ஏதாவது முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏம்மா? இல்ல
எங்க அம்மா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு உங்க புள்ள சொல்ற மாதிரியே பாட்டி வந்தாதான் சாப்பிடுவேன்னு உங்க பேத்தியும் அடம் பிடிக்கிறா. போனா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல வாங்க. குழந்தைய நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு. குடு, இந்தாங்க. அடியே என் தெய்வமே, வாடி என் பக்தையே. மரியாதை சும்மா பரதநாட்டியம் ஆடுது. என் ஷாலினி கண்ணு, நீ இப்ப சாப்பிடுவியா? என் சண்முக சுந்தரி, நீ இப்ப பாடுவியா? மரியாதை இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஷோ, சும்மா இரு. ஆமா. ஏன் கோட நிலவே, குருவி கோளான் தாமரையே, ஏன் தேமதுர மீனாட்சி, தெற்கு வாசல் கோபுரமே, ஏ ரோசா பூவே, ருதுவான மல்லிகையே. என்ன பாட்டியும் பேத்தியும் ஒண்ணு கூடி எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி பாடம் ஆரம்பிச்சிட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? கோடாங்கி மாமா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா இவங்க பாட்டுக்கும் அவர் பம்பைக்கும் சும்மா கும்னு இருந்திருக்கும். இருக்கும் இருக்கும். நீ சாப்பிடுமா? பாட்டி, இந்த மம்மி டாடியும் கட் அவுட் சொல்லுங்க. கட் அவுட். ஐயோ, கட் அவுட் இல்ல பாட்டி, கெட் அவுட். GET get, OUT out. சொல்லுங்க. GET get, OUT out. பாட்டி, நான் ஒரு பாட்டு பாடுவேனா, நீ கேப்பியா? எங்க பாடு பார்க்கலாம். ஏ ராஜா, இப்படியே குறிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு வர்றது? இங்க பாருங்க, குழந்தைய பிசாசு கிசாசுன்னு சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நீங்க தான் பிசாசு. அழாதடா. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா. டேய், ஷாலினி புவனாவுக்கு முதல் குழந்தை மட்டும் இல்லடா, கடைசி குழந்தையும் அவதான்டா. பாசம்னா அப்படித்தாண்டா இருக்கும். உன்னை யாராச்சும் அடிச்சா என்னால பொறுத்துக்க முடியுமா? நீ போய் அவளை சமாதானப்படுத்துடா. நீங்க வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லடா, வயசாயிடுச்சுல, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். நீ போய் அவளை சமாதானப்படுத்தி வை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்கம்மா. போன்னு சொன்னேன்ல, போடா. ஐயோ, போடாண்ணா. அந்த குழந்தை உங்க அம்மா கழுத்து நெரிச்சுதா? ஆர் யூ ஷூர்? ஆமா டாக்டர், என் கண்ணால பார்த்தேன். நான் போய் எங்க அம்மாவை காப்பாத்தலைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. தூசி பட்டு கூட எங்க அம்மா கண் கலங்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் இன்னைக்கு என் குழந்தையால எங்க அம்மா கதறி துடிச்சிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல நான் ஷாலினி அடிச்சிட்டேன். இறந்து போன அந்த பொண்ணுக்கு உங்க அம்மாவை தெரியுமா? தெரியும் டாக்டர். எப்படி? என்ன கல்யாணம் பண்ணிக்க எங்க அம்மா கிட்ட தான் சம்மதம் கேட்டேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்ண என் மனசு இடம் தரலன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன? உனக்கு மட்டும் இல்ல, உன் மருமகளுக்கும் வேணும்னா பிறக்க போற குழந்தைக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணும்னாலும் தரேன்னு கெஞ்சினா. கெஞ்சினா? ஆமா டாக்டர். அதுக்கு உங்க அம்மா சம்மதிக்கல இல்லையா? ஆமா.
மிஸ்டர் மோகன், உங்களோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே உங்க அம்மா தான். இஸ் இட்? எஸ் டாக்டர். ஸோ அவளுக்கு நீங்க கிடைக்காம போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான்னு அந்த பொண்ணு மனசுல அழுத்தமா விழுந்திருக்கு. ஒண்ணு செய்யுங்க மிஸ்டர் மோகன், கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தை கண்ணு உங்க அம்மா மேல படாம பாத்துக்குங்க. முடிஞ்சா 2 பேரையும் செப்பரேட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த குழந்தை உங்க அம்மாவை கொண்டாலும் கொன்னுடும். டாக்டர், ஆவிக்கு பை பிடிச்சா ஆபத்துமாங்க. பி கேர்ஃபுல்.